ஓம், பிரம்மன், பகவான் கிருஷ்ணர் ஆகியவற்றுக்கு இடையில் வேறுபாடில்லை என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஓம் இத்யோகசரம் பிரம வியாகரன்மாம் அனுஷ்மரன் ஜப்ரஜாதி அந்தேகம் ஷயாதி பிராமம் கதிம். இந்த யோக பயிற்சி நிலை பெற்ற பிறகு ஓம் என்னும் புனித பிராணுவத்தை உச்சரித்து பிரம்ம பிரபவச பகவானை எண்ணிக்கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைவான். கிருஷ்ணனது அருவ ஒளியே ஓம். ஆனால் ஹரே கிருஷ்ணா எனும் சப்தத்தினுள் ஓம்காரமும் அடங்கியுள்ளது. இந்த யுதத்தில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதே பரிந்துரைக்கப்படுகிறது என்பது இதனுடைய தெளிவு. எனவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம ஹரே ஹரே என்று உச்சாரணம் செய்து கொண்டு ஒருவன் தனது உடலை நீத்தால் அவனது பயிற்சியின் தன்மையை பொறுத்து அவன் ஆன்மீக கிரகங்களில் ஒன்றை அடைவது உறுதி. கிருஷ்ண பக்தர்களின் கோளாக பிருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணலோகத்தை அடைகின்றனர்.